மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார் மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார் கடவுளும் கதவடைத்தார் கதவுக்கு பின் எதை மறைத்தான் மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே உனை பிரித்தார் யாரோ யாரோ. இந்த நிலா எனக்கு வேண்டாம். ராத்திரியில இருந்து யாரும் எதுவுமே சாப்பிடல. இந்த டீயாவது குடிங்கல. நிலா வாங்கிக்கோமா. மாமா, அப்பா எனக்கு வேண்டாமா, வேண்டாம். சொல்லுப்பா செல்வம். சிவனேசா, நான் கல்யாண மண்டபத்துலேருந்து பேசுகிறேன். உன் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க, நிஜமா? ஆமாப்பா, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறமா பேசுகிறேண்ணே. சரிப்பா. ஆ. சக்தி கழுத்துல தாலி ஏறி எல்லாரும் வாழ்த்து சொல்ற நேரம் இது. இப்படி துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஆயிடுச்சேப்பா. விதிக்கா, அனுபவிச்சு தானே ஆகணும். ஹலோ, நான் நர்ஸ் ஃபிலோமினா பேசுறேன். சக்தி இல்லைங்களா? அவங்க இப்ப யாருக்கிட்டையும் பேசுற நிலைமையில இல்லைங்க. நீங்க அப்புறமா ஃபோன் பண்றீங்களா? ஓகே. ஃபிலோமினா சிஸ்டர். உங்க ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. சரிப்பா. எல்லாரும் நேர்ல வந்து விசாரிப்பாங்களேப்பா. கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிடுவோம்க்கா. இதை நான் என் ராசி மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். முருக பூபதி, ஜமுனா, சுகுணா, இப்போ கடைசி அலமேலக்கா கூட சக்தியோட ராசியை குறை சொன்னாங்க. ஆனா பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு சுலபமா கிடைக்க கூடாதுன்னு என் ராசியில எழுதியிருக்குக்கா. இந்த வீட்டையே எடுத்துக்குங்க. எவ்வளோ ஆசாசியா இந்த வீட்டை கட்டணும். ஆனா கிரகப்பிரவேசம் அன்னைக்கே இங்க தங்க முடியாம போச்சு. எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வீடு நமக்கு சொந்தமாச்சு. அதே மாதிரி இப்போ சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சோதனைகள். ஆனா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். என்ன கொஞ்சம் காலமாகும். அது வரைக்கும் சக்தி இதெல்லாத்தையும் தாங்கிக்கணும். தாங்கிப்பா. சக்தி வீடு தானே? இந்த வீடு தான். வாங்க டாக்டர் சார். சக்தி உட்காருங்க. வாங்க டாக்டர். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் சிவனேசன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் அப்படியே திரும்பி போக முடியல. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. எனிவே, நடந்ததையே நினைச்சு என்ன ஆக போகுது? சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சார்,
ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அவங்க பொறுப்பில் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அப்படி இருந்தும் சக்தி மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் வீடு தேடி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்களா? உங்கள் சார்பாக நான் வேணா மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் சார், அவங்க யார் பேச்சும் கேட்குறதா இல்லை. ரொம்ப கோவமாக இருக்காங்க. கோவம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே சார் ஆகணும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி, இப்போ உங்கள் பையன் எங்கே இருக்கான்? லீகலாக ஏதாவது மூவ் பண்ணீங்களா? சார் அவன் ஓனர் வீட்டில் இருக்கான் சார். அவருக்கு போலீஸில் மேலதிகாரிங்க எல்லாம் தெரியுமா, அவங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. நாங்களும் அவனை ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவனாக ஃபோன் பண்ணால் தான் சார் உண்டு. உங்கள் பையன் விஷயத்தில் நம்ம டிலே பண்ணக்கூடாது சார். அவங்க சைடில் அவங்க ட்ரை பண்ணட்டும், என் சைடில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட லாயர்ட்ட நான் பேசுகிறேன். ஹலோ, வணக்கம் சுந்தரராமன். நான் டாக்டர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் சக்தின்னு ஒரு நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் மேரேஜில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. சக்திக்கு ஒரு தம்பி, அவனுக்கு திலீப்னு பேர். அவங்க ரிலேஷனுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அதனால கத்தியால் வெட்டிட்டான். நோ, ஹி இஸ் வெரி குட் பாய். அவனை எனக்கு நல்லா தெரியும். ஏதோ அவசரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஹி இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு. நீங்கள் தான் எப்படியாவது அவனோட பெயிலுக்கு மூவ் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ. கவலைப்படாதீங்க சிவனேசன். நான் இப்போ கன்சல்ட் பண்ணது லீடிங் லாயர் மிஸ்டர் சுந்தரராமனை. அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். நீங்கள் இதை பற்றி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருங்க, அவரோட கார்டு தரேன். இந்தாங்க, இதான் அவரோட கார்டு. அவரை போய் பாருங்க. அவரோட ஜூனியரை ஸ்டேஷனுக்கு அனுப்பிக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் ஸ்டேஷனுக்கு திலீபனை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினா பையனை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். சரிங்க சார், நன்றி. சக்தி, லைஃப்பில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாமா ஆகணும். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே, சரி கிளம்புறேன். தேங்க்ஸ் டாக்டர். சரிங்க சிவனேசன், நீங்கள் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். நான் கிளம்புறேன். வரேம்மா. அக்கா, நானும் குளிச்சுட்டு கிளம்புறேன். சரிப்பா. யாருப்பா காலிங் பெல்லு? சார் வந்துட்டாரா? சார், எங்க ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம எங்கெங்க போயிட்டீங்க? இப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருந்து ராத்திரி முழுக்க ஒரு போட்டு தூக்கம் கூட இல்லாம போயிடுச்சு. சரி, உங்களால வர முடியலன்னா அம்மாடி நான் இங்க இருக்கமா, இத்தனை மணிக்கு வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, தைரியமா இருன்னு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க உங்களுக்கு போன் பண்ணாலும் லைனே கிடைக்க மாட்டேங்குது, நீங்களும் எங்களுக்கு போன் பண்ணல. இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ள ஏன் புரிஞ்சு தள்ளுற? என் மொபைல்ல சார்ஜ் போயிடுச்சு, அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. ஏன் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, வேற யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேசியிருக்கலாம் இல்லைங்க. சரி, அதெல்லாம் போட்டு விடுங்க. போன விஷயம் என்னாச்சு? ஏசியை பார்த்து பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? திலீபன் மேல கேஸ் இல்லாம பாத்து பாராமா? அதான் வள்ளி, ராத்திரி ஃபுல்லா அவருக்காக ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருந்தது தான் மிச்சம். பெரிய ஆபீசரோட மீட்டிங் இருக்குன்னு போனாரு, அப்படியே வெளியூர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு என்ன அவசர வேலையோ என்னவோ பாவம். என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் உதவி செய்வார்னு நம்பி தானே போனீங்க. இப்ப பார்க்கவே முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை நம்பி வேற இந்த புள்ள சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருக்கான். இத பாரு, பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எப்ப எங்க இருந்து போன் வரும், எங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. இவனுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனா உங்க ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க. புரியாம பேசாத வள்ளி. அவங்க ஆபீஸ்ல இருந்து வர சொன்னாங்க, அதான் போனேன். போன இடத்துல பார்க்க முடியல, அதுக்கு நானா பொறுப்பு? ஃப்ரெண்டுங்கறீங்க, அப்படி என்னதான் அவசரமா இருந்தாலும் நண்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்காமயா போயிடுவாரு? அதான் எனக்கும் புரியல. அவருக்கு ஏதோ முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. தப்புங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு நம்பி இந்த புள்ள இங்க வந்திருக்கிறப்போ அவரை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஏய், வளராத. அரசாங்க அதிகாரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்மள விட 1008 டென்ஷன் இருக்கு அவருக்கு.
நாம ஒண்ணு நினைச்ச உடனே பாக்குறதுக்கு நாம வச்ச ஆள் இல்ல அவரு. ஏன் அன்னைக்கு பணம் காணாம போனப்போ இவன் மேல சந்தேகப்பட்டு அவருக்கு போன் பண்ணீங்க, அவர் உடனே செஞ்சாரு இல்ல, இப்ப மட்டும் எப்படி முடியாம போச்சா? நீ குதர்க்கமா பேசுறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. போனு பார்க்க முடியல, அவ்வளவுதான். எங்க உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்னு கையை விரிக்கிறீங்களே, இது நியாயமாங்க? நம்ம வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி இருக்கு. நாம வற்புறுத்தி சொன்னதுனாலதான் திலீபனை நம்ம கூட அனுப்பி வச்சிருக்காங்க. எப்படியாவது இவனை நம்ம காப்பாத்திடுவோன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டா இவன் என்ன பதில் சொல்லுவான்? நம்மள பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே ஒரு தடவை இவன் மேல திருட்டு பழி போட்டு அவங்கள நோகடிச்சிருக்கோம். இப்ப காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டா ரொம்ப கேவலமா இருக்குங்க. மேடம் பரவாயில்ல மேடம், எனக்காக நீங்க சார் மேல கோவப்படாதீங்க மேடம். இல்லப்பா, இவர் எப்பவுமே இப்படிதான் நம்பி வந்தவங்களை ஏமாத்தி அனுப்புறதுதான் இவருக்கு வழக்கமா போச்சு. நிறுத்துடு. வேலைக்கார பையன் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பேசுற. நாளைக்கு அவன் என்ன எப்படி மதிப்பா? அப்ப கூட உங்க மதிப்பு போதேன்னு தான் நீங்க பெருசா நினைக்கிறீங்களே தவிர இந்த பையனோட கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியல. என்ன கஷ்டம்? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்ன நீ தான் பேசிட்டு இருக்க, நானா பேசுறேன்? நீங்க தான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. தேவையில்லாம வீட்டுக்கு வந்து மம்ப வளர்த்துட்டு இருக்க. பாவங்க அந்த பையன். திலீப்பா, நீ ஃபோன் பண்ணு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓனர் என்ன ஏசியை பார்த்தாரா? என்ன சொன்னாரா? இல்லப்பா, பார்க்க முடியலன்னு திரும்பி வந்துட்டார். மேடம் காலில் கொஞ்சம் வருத்தம். எனக்காக அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கிருந்து திரும்பி வந்துடலாம் போல தோணுதுப்பா. ஐயோ, நம்மளால யாருக்கும் பிரச்சனை வேணாப்பா. சரி, நீ ஒன்று செய், நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைப்பா, நானே வந்துடுறேன்ப்பா. இதுக்காகலாம் நீங்கள் வர வேண்டாம். அப்படியாப்பா? சரி, சீக்கிரம் வந்துடு. ஏன்னா சக்தியோட சீஃப் டாக்டர் வந்திருந்தாரு. அவர் யாரோ பெரிய லாயரா, சுந்தரராமன். அவர்கிட்ட பேசினாரு. அப்புறம் கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வெளில வந்துடலான்னு சொல்லியிருக்காருப்பா. உடனே அவரை பார்க்க தான் போகணும். நீங்கள் அட்ரஸ் SMS பண்ணி விட்டுருங்கப்பா, நான் நேராக அங்கே வந்துடுறேன். சரிப்பா, ஓகே. மேடம், ஃபோனில் அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அக்காவோட சீஃப் டாக்டர் மூலிமா யாரோ ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. இனிமேல் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். சார், நான் கிளம்புறேன் சார். மேடம் ஏதோ என் மேலே இருக்கிற அக்கறையில் கொஞ்சம் கோவமாக பேசிட்டாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அது நடக்கலன்னும் போது நம்ம என்ன சார் பண்ண முடியும்? கஷ்ட நேரத்தில் அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம் சார். இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் வரேன் சார். திலீபா மேடம், எப்படியோ உன் பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அதுவே போதும்பா. வக்கீல போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சரி மேடம், நான் கிளம்புறேன். அம்மா, அதான் மாமாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி கவலையாக இருக்கீங்க? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் காயம் ஆறத்துக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கே. அவருக்கு காயம்னா வலி என் பொண்ணுக்கு தானப்பா. மாப்பிள்ளப்படுற வேதனையை ஜமுனா எப்படி தான் தாங்கிக்க போகிறாளோ தெரியல. அம்மா, அக்கா அதெல்லாம் சமாளிச்சிருவாம்மா. லட்சுமி, மாப்பிள்ளை ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் நம்ம வீட்டில் வந்து 10 நாள் தங்கி இருக்கட்டும்பா. அவர் பூர்ணமாக குணமானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாதான்
ஜமுனாக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அம்மா என்னப்பா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாமா உயிருக்கு தான் எந்த ஆபத்தும் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல? அதுக்கு என்ன இப்போ? இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாம அப்புறம் கூட பேசிக்கலாம். முதல்ல திலீபனை பற்றி நாம யோசிக்கணுமா? முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் போலாம். நீ ரெடியா இரு. சரிங்க. சரி, உன் கையால ஒரு காஃபி கொடு.